நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, எந்த வெல்டிங் மிஷின் வாங்கலாம், என்ன ரேட்டில் வாங்கலாம் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றின ஒரு வீடியோவாகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வெல்டிங் டிப்ஸ் இந்த காணொலியில் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் ஒன்றுமே புரியாது. மிஷினோட ப்ரைஸ் வரையும் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில், பாருங்கள். இப்போ முதல்ல வந்து ஒரு சின்ன டிப்ஸாக இந்த வீடியோவை எடுத்துக்கங்க. ஒரு பைப்பில் வெல்டிங் அடிக்கக்குள்ள நமக்கு வந்து முக்கியம் வந்து ஆர்ம்ஸ் தாங்க. ஆர்ம்ஸ் வந்து பற்றின ஒரு வீடியோவும் நான் வந்து தெளிவான விளக்கத்தோடு நான் பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். போய் பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை வேணால் போய் பாருங்கள். எந்த அளவு ஆர்ம்ஸ்லாம் வச்சுட்டு அடிக்கணும்னு ஒரு தெளிவான விளக்கத்தை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த பைப்பில் வெல்டு அடிக்க உள்ளங்க, என்றைக்குமே பைப்பு வெல்டில் பொறுத்த வரையும் பவர் வந்து கண்டினியூவாக ரன் இழுக்கிறன்னு ட்ரை பண்ணால் ஓட்டை விழுந்துருங்க. அதாவது பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஹோல்ஸ் வராமல் வெல்டிங் அடிக்கிறதுக்கு முடிஞ்சளவு வச்சு அதாவது டேக் மாரி வச்சு வெல்டிங் அடிச்சிங்கன்னா ரன்னு மாரியும் வரும், மற்றபடி ஓட்டை இல்லாமல் இருக்குங்க. இதே மெலிசான பைப்லாம் ரொம்பவே டக்குன்னு ஓட்டை விழுந்துடும், வெல்டிங் அடிக்கவும் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும், வெல்டிங் அடிக்கவும் போராக இருக்கும். அதனால் நான் சொல்கிற சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் வந்து மெயினில் ஃபாலோ பண்ணிங்க. ஒரு சின்ன டேக்காக வச்சு எடுக்கக்குள்ளே உங்களுக்கு ரன்னு மாரியும் வந்துடும் கண்டிப்பாக. இல்லை நண்பரே, நான் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், டேக்காக வச்சு நல்லா கற்றுக்கிட்டேன், இதுக்கு மேலே நான் ரன்னை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆங்கிள் 6 mm ஆங்கிள் எடுத்துக்கங்க, இல்லைனா ஒரு பட்டை எடுத்துங்க, இல்லைனா பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெவியான பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து நீங்கள் வந்து டேக்காக வச்சு பாருங்கள், ஒரு சிங்கிள் வச்சு பார்த்துட்டு அப்புறமேலுக்கு ரன்னை இழுங்க. அதாவது கை வந்து ஷேக் இருக்கக்கூடாதுங்க, கை நடுக்கம் இல்லாமல் லைட்டாக அப்படியே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஒரு சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பர்டிகுலராக ஒரு சின்ன மார்க்கு உள்ளே நம்ம கரெக்டாக அடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு ட்ரை பண்ணுங்கள், அடுத்தது 1.5 இன்ச்சு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் 2 இன்ச்சு. அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் கை வந்து உட்காந்துருங்க வெல்டிங்கில். அப்படியே நீங்கள் அடிக்கக்குள்ளே உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னே உங்கள் கையில் வெல்டிங் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருங்க. அப்புறமேல் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே இது நம்மளாக அடித்தோமா இவ்வளோ ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், வெல்டிங்கை பார்க்கவும் உங்களுக்கே பிடிக்கும். இதேமாரி நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து வெல்டிங் வேலை கற்றுக்கிட்டு இப்போதைக்கு வெளிநாட்டில் இருக்காங்க நிறைய நண்பர்கள். அதை நினைக்கக்குள்ளே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து மிஷினோட ரேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸு தான் சொல்லியிருந்தேன். இந்த டிப்ஸை வந்து இதோட நிறுத்திப்போங்க நண்பர்களே. நிறைய நண்பர்கள் என்ன கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பாக்ஸில் நிறைய நண்பர்கள் கேட்குறது என்னென்னா, எந்த மிஷின் வாங்கலாம் நண்பா, என்ன பட்ஜெட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த மிஷினை நீங்கள் சஜஷன் பண்ணுறீங்க, என்னென்ன மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வேறு ஒன்றும் புதுசாலாம் யூஸ் பண்ணலைங்க, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்குள்ளே தெரியும். எல்லா வீடியோவிலும் ஜிபி கோர் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுல ஜிபி கோர் வந்து நல்லாவே இருக்குங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. வெல்டிங் அடிக்கவும் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ். நான் முன்னாடி வந்து 1000 வச்சுருந்தேன், அது ஒரு சில காரணங்களால் வந்து நம்ம லேபர் வந்து வெளில எடுத்துகிட்டு போய் அது வந்து ஃபால்ட் ஆகிட்டுங்க அந்த மிஷின். அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு வாங்கினது தான் ஜிபி கோர். இப்போது வாங்கி அது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க, 2 வருஷம் ஆகும்போது நெருங்குது. ஏன்னா இது வரையும் பெட்டராக இருக்குங்க, பார்க்கவும் நல்லா இருக்குது. இன்ன வரையும் வெல்டிங்லலாம் எந்த குறையும் சொல்ல முடில. அது கம்பெனிலேருந்து வருது பார்த்தீங்களா, அதுலேருந்து கேபிள் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேபிள் மட்டும் ஹீட் ஆணுச்சு. அப்புறமேல நாங்களே கேபிள் வாங்கிட்டோங்க, கேபிள் அந்த ஹோல்டர் எல்லாமே வாங்கி செட் பண்ணியாச்சு புதுசாக. அதுலேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிஷினை வந்து இந்த பொட்டி மிஷின் பார்த்திங்களாங்க, இந்த சின்ன இந்த ஏஆர்சி வெல்டிங் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கண்டினியூவாக அடிக்க முடியாதுங்க. மினிமம் ஒரு 4-5 ராடு எமர்ஜென்சி, அதாவது ஷெட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அந்தமாரி வேலைக்கு தான், பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த மிஷின். பட் இந்த வந்து ரெகுலராக ஒரு சாஃப்ட்டில் பேரிங் செட்டிங் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மிஷினை வந்து சஜஷன் பண்ண முடியாதுங்க. ஒரு ஓவரெலாம் வெல்டிங் அடிக்க முடியாது, அதாவது ஓல்ட்ரு ஹீட் ஆகிடும், வெல்டர் அடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மிஷினோட லைஃப்பும் குறைஞ்சிருங்க. அதனால் இந்த மிஷினை வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். 5 hours per மிஷின் அதேமாரி, அதை ஏர் கூல்டு ஆயில் கூல்டு மிஷின் நிறையா இருக்குது, அந்த மிஷினில் அடிக்கிறது தான் பெட்ரு. இதே இந்த மிஷினை நீங்கள் எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சஜஷன் பண்ணுங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து ஜிபி கோரில் வந்து அமௌண்ட்லாம் வாங்கிக்கல சொல்லலை, என்கிட்ட இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்க்குறீங்க, மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது.
ஒரு சஜஷன் பண்ணலாங்க. ஜிபிக்கு ஒரு எடுக்கலாம், தோஷன் கூட எடுக்கலாங்க. அது வந்து லேபரால் தான் ஃபால்ட் ஆகிடுச்சு. தோஷன் கூட எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மிஷினை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிப்போம். என்னடா இது ப்ரைஸ் சொல்லாமல் போகிறேன்னு பார்க்காதீங்க. நான் வாங்கினப்போ வந்து 6500 இருந்துச்சிங்க. இப்போ ஒரு 7 ரூபா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒரு 6500 இருந்துச்சு, இப்போ 7 ரூபா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதெல்லாம் வெல்டிங் டிப்ஸ் தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் நண்பர்களே.